Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SAAB அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓடிபி சென்ட் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கோடை வந்து டைப் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சைன் அப் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு சில டீட்டெயில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆப்பில் டெய்லி செக்இன் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வைட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பை பண்ணும்போது 100 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, செகண்ட் லெவலுக்கு 4%, தேர்ட் லெவலுக்கு 1% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 20 பீப்பிளை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 91 ருபீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ட்ராவல் ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒரு 12 ருபீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் அண்ட் ஒரு குரூப் ஒன்று அவைலபிளாக இருக்குது. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும். 20 பீப்புள் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 91 ருபீஸை வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் டாஸ்க் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி செக்இன் வந்து 2வதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ருபீஸ் வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ ஒரு 600 ரூபா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ணுறதா இருந்ததுன்னா 88 ரூபா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஒரு 2000க்கு வந்து பார்த்திங்கன்னா 308 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 8000 ரூபா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1538 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 15000க்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவர்லியாக தான் ஆட் ஆகுது. ஒரு 38,000க்கு வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபா வந்து டெய்லி உங்களுக்கு ரீச் பண்ணிக்க முடியும். ஒரு 62,000 ரூபா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 17,222 ரூபா வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஒரு 80,000 ரூபா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,529 நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 1,50,000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48,387 ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 3 லேக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 லேக் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் டைம் ஆப் தான். ஸோ மிட் டைம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்புகளில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ரீசார்ஜ் வந்து 600 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ரீசார்ஜ் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. பேயபிள் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் மூலமாக வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து யூடிஆர் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் யூடிஆர் ஸ்பீட் அப் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் சப்மிட் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 600 ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பை நவுங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பையிங் டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹவர்லி இன்கம் அப்படிங்கிறதுனால 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் அண்டு 64 பைசே வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுன்லைன் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கும் ரெஃபரல் கோடும் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுன்லைனில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறடைய டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிபார்ட்டி டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, செகண்ட் லெவலுக்கு 4%, தேர்ட் லெவலுக்கு 1% இந்த மாதிரி ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் அக்கௌண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எஃப்எஸ்சி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் சர்வீஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரூப்பில் வரக்கூடிய கோடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில் தான் வந்து ஷோ பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனி டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு அண்ட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ லாக் அவுட்டு ஆப் டவுன்லோட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஸோ இது ஒரு மிட் டைம் ஆப் அப்படிங்கிறதுனால ஒரு 3 to 4 பிளான்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்னுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.